வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து சிம்பிளாக ஒரு குஸ்கா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கடாயில் குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், ஒரே ஒரு பிரியாணி இலை போட்டு பொரிஞ்சதும் வெங்காயம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடணும். வதக்கிட்டு இதில் வந்துட்டு மீடியம் சைஸ் தக்காளி 3 தக்காளி எடுத்திருக்கேன். நான் வந்து 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதனால் 3 தக்காளி எடுத்திருக்கேன். 3 தக்காளியை வந்து நல்லா மிக்சியில் அடித்து பேஸ்ட்டாக ஊற்றிடுங்க. இல்லை உங்களுக்கு வேணால் நீங்கள் கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். இதில் வந்து 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், அதுக்கடுத்து 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் 3ஐயும் போட்டு நல்லா பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கணும். நீங்கள் வந்து தக்காளியை அப்படியே கட் பண்ணி போட்டு கூட நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா ஆட் பண்ணணும். என்கிட்ட புதினா இல்லை, அதனால் கருவேப்பிலை, கொத்தமல்லி மட்டும் போட்டுக்கிட்டேன். நல்லா இது மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த ஸ்டேஜில் வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணின்னு கணக்கு பண்ணி 4 டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து உப்பு போட்டுறணும். உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சு விடுங்க. ஏன்னா சில பேர் தயிர் ஆட் பண்ணுவாங்க ஃப்ரை பண்ணும்போது. நான் தயிர் எதுவும் ஆட் பண்ணலை, அதனால் நான் வந்துட்டு லெமன் தான் பிழிஞ்சிக்கிறேன். ஒரு 1/4 லெமன் பிழிஞ்சிட்டு நல்லா கொதிக்க வர அளவுக்கு விடணும். கொதித்ததுக்கப்புறம் அரிசி போட்டுறணும். அரிசி போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணி நீங்கள் வந்து குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட வேண்டியது தான். இது டக்குன்னு உடனே ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த ரெசிபி. அதுக்கடுத்து வந்து இதுக்கு சைடிஷாக வந்து சிக்கன் 65 கேட்டிருந்தாங்க. 1/2 கிலோ சிக்கனை கழுவி எடுத்துகிட்டு அதில் மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, சோம்புத்தூள், அதுக்கப்புறம் சீரகம், மிளகு 2ஐயும் மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன். அந்த தூள் எல்லாம் போட்டுட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு, கெட்டி தயிர் 2 ஸ்பூன் ஆட் பண்ணி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இது என்னென்னா கடையில் வாங்குகிற மாவில் வந்து காஷ்மீரி சில்லி பவுடரெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறனால கொஞ்சம் கலர் வந்து நல்லா டார்க்காக கிடைக்கும். நான் வந்து மிளகுத்தூள் போட்டிருக்கிறனால மிளகாத்தூளை கொஞ்சம் கம்மியாக தான் போட்டேன். அதனால் கொஞ்சம் கலர் வந்து மஞ்சத்தூள் எல்லாம் வீட்டில் அரைச்சதுங்கிறனால கொஞ்சம் எல்லாத்துலேயுமே கலர் கம்மி தான். ஸோ கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி 1/2 அன் ஹவர் மூடி வச்சுருங்க. அந்த கேப்பில் குக்கர் விசில் வந்துருச்சு. சாப்பாடு சூப்பராக வந்திருக்கு. துளசி அரிசின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த அரிசியில் செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். பாஸ்மதி ரைஸு, வீட்டில் யூஸ் பண்ணுற ரைஸு எதில் செஞ்சாலும் ஓகே தான். ஆனால் டக்குன்னு செய்யக்கூடிய 1 பாட் ரெசிபி. ஆனியன் ரைத்தா வச்சு கூட நீங்கள் ஈஸியாக சாப்பிட்டுட்டு போயிடலாம். டக்குன்னு லஞ்ச் பாக்ஸுக்கும் ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம். இதுக்கு ரொம்ப டைமே எடுக்காது, டக்குன்னு செஞ்சிடலாம். ஆனால் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள் வீட்டில், செம்ம சூப்பராக இருக்கும். அதுக்கு மேலே கொத்தமல்லி தூவி நெய் போட்டால் சூப்பர். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா பேனு வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி சிக்கனை எடுத்து ஒரு பீஸாக போட்டு ஒரே டைமில் நான் ஃப்ரை பண்ணிட்டேன். சில பேர் கடாய் வச்சு எண்ணெய் நிறையா ஊற்றி போடுறாங்க. ஆனால் நான் வந்து இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுவேன். ரொம்ப நேரம் நின்றுட்டு வேலை பார்க்க தேவையில்லை. இது மாதிரி போட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுருங்க. வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் 10 நிமிஷம் கழித்து மறுபடியும் இதை திருப்பி போட்டு ஒரு 10 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் இருந்தால் கூட போதும். திருப்பி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா ஈஸியான சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிரும். பக்கத்துலேயே நிறையா எண்ணெயும் தேவைப்படாது. பக்கத்துலேயே உட்காந்துட்டு நின்றுட்டு ரொம்ப நேரம் பொரித்து வேர்வையில் நின்றுக்கிட்டு அடுப்புக்கிட்ட பொரித்து எடுக்கணுங்கிற அவசியமும் இல்லை. இது பார்த்திங்கன்னா டக்குன்னு போட்டுட்டு நம்ம 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சோம்னா பர்ஃபெக்டாக வந்துடும். அவ்வளோதான். எண்ணெயும் ரொம்ப செலவாகாது, நமக்கு வேஸ்ட் ஆகாது. இதுக்கு மேலே கருவேப்பிலை போட்டுக்கிறேன். ஏன்னா கருவேப்பிலை வந்து அதில் இருக்கிற ஏதாவது
கெட்ட விஷயங்கள் இருந்தால் கூட சிக்கன்லேருந்து எடுத்துரும். நிறையா கருவேப்பிலை ஆட் பண்ணான்னு சொல்கிறாங்க.